அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனி மனித முன்னேற்றத்திற்கும் ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கும் முக்கியமான அந்த கல்வி செல்வத்தை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், கிராமப்புற மாணவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இந்த திட்டம் ஒரு அருமையான ஒரு திட்டம். இந்த 2 வருடங்களில் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல் பல்வேறு தொழில் நிறுவனங்கள், கல்வியாளர்கள், அரசு பள்ளியில் படித்து பல சாதனையில் படித்தவர்கள், இவர்கள் மூலம் அந்த 500 கோடிக்கு மேல் அந்த பொருளாதாரம் வரவழைக்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 17,500 அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை அவர்கள் செய்துள்ளார்கள் இந்த 2 வருடங்களில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை தான். இந்த திட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவிகள் அவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அந்த புதுமை பெண் திட்டம், ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அந்த தமிழ் புதல்வன் திட்டம், ஏழை மாணவர்கள் சுய தொழில் புரிய வேண்டும், வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாக வேண்டும் என்ற அந்த தமிழ் புதல்வன் திட்டம், வட மாநிலங்கள் மட்டுமல்ல கனடா போன்ற வளர்ந்த நாடுகளும் பாராட்டி பின்பற்றி வரும் அந்த காலை சிற்றுண்டி திட்டம், இது போன்ற பல சிறப்பான இந்த திட்டங்களை இன்று நம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தி அதற்கு வழிவகை செய்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், இந்த திட்டங்களை செயல்படுத்தி வரும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், இந்த நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும், நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளராகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்களை மறக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. வேர்களை மறக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம சொந்த ஊரை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம படித்த கல்வி நிறுவனங்களையும் நம்ம மறக்கக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு இந்தியாவிலேயே பள்ளி கல்வித்துறையில முதன்மையா இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். பல புள்ளி விவரங்கள் நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இன்னைக்கு சொல்லுது. நம்மளுடைய அப்படி இருந்தும் ஒரே ஒரு உதாரணம் தான். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுகள் அரசியல் பேசுறதுல பட் நான் ஒன்று சுட்டி காமிக்க வேண்டிய கடமை இருக்கு. சமக்ர சிக்ஷா அபியான்கிற ஒரு ஒன்றிய அரசு திட்டம். அந்த திட்டத்தின்படி நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு ஒன்றிய அரசே அந்த சமக்ர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்பட்ட ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடுங்கிறத அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கோடி வரல. அது வராதனால பல்வேறு பொருளாதார நெருக்கடி, ஏற்கனவே தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், பல்வேறு பொருளாதார நெருக்கடி இந்த அரசு சந்திச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஆசிரியருக்கு சம்பளம் கிட்டத்தட்ட 38,000 அரசு பள்ளிகள் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு பள்ளி அந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளம். அது மாத்திரம் இல்ல, சிறப்பான முறையில் பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் சரி, நம்முடைய அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியும் சரி, பல முறை நம்முடைய ஒன்றிய அமைச்சர் கேட்கும் போது, நான் சில மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு நம்முடைய அமைச்சர் வந்திருந்தார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து நாங்க சமக்ர சிக்ஷன் அபியானுடைய திட்டத்துடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றிருக்கோம், உங்களுடைய ஒன்றிய அரசே பாராட்டி இருக்கிறாங்க,
அப்படி சிறப்பா செயல்பட்டு அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க ஏன் கொடுக்கல சார், எங்களுக்கு ரொம்ப அதுல சங்கடப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விவரிக்கிறாரு. நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் விவரிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரே இதா சொல்லிட்டார், நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்க ஏற்காத வரைக்கும் நாங்க அந்த நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. நான் அதுக்குள்ள அந்த விவரங்கள்ல போக வரல. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, when one door closes another door opens சொல்லுவாங்க. ஒரு கதவு மூடப்படும் பொழுது மற்றொரு கதவு திறக்கப்படும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நிதி நீங்க கொடுக்காட்டியோ நம்முடைய தமிழக மாணவர்கள் பாதிக்கக்கூடாது, அரசு பள்ளிகள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இது போன்ற திட்டங்கள் நம்ம ஸ்கூல் நம்ம இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா நீங்க கொடுக்கலையா, நாங்க அந்த திட்டத்துக்கு உண்டான இந்த சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிதியை நாங்க சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் சரி, தன்னார்வலும் சரி, நீங்க கல்வியாளர் தமிழ்நாட்டுடைய கல்வியாளர்களும் சரி, நம்ம சிஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இது போன்ற பல நபர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு திட்டம். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில இதை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், 5 நிமிடம் தான் பேசணும், அதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில உங்களுக்கு புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதிகள் மிகவும் பின்தங்கிய பகுதி. இந்த திட்டம் மாத்திரம் கிடையாது, நீங்க சிஐ சார்ந்த நிறைய பேர் நீங்க வந்திருக்கிறீங்க, தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அந்த கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டையில் இருக்க அந்த பின்தங்கிய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தை செயல்படுத்தும் போது அடுத்து அதுக்கு எங்க புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை அந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இந்த திட்டம் மாத்திரம் கிடையாது, பல்வேறு இந்த சிறப்பான திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் நம் நாட்டிலேயே முதன்மையான பள்ளிகள்ங்கிற அந்த அடையாளத்தை கொடுத்த நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைத்த பங்களித்த நம்முடைய தொழிலதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.